இந்த பூரி எல்லாம் சுடுறது கயிறு மேல நடக்கிற மாதிரி தான் பார்த்து ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஒரு பக்கம் சட்டி ஃபுல்லா எண்ணெய், இந்த பக்கம் மாவு, இன்னொரு பக்கம் எப்படா பூரி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்க ஒரு கும்பல். எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு பூரிய புசு புசுனும் இல்லாம சாஃப்டாவும் சுடுறது ஒரு பெரிய டேலண்ட் தான். பூரி சுடுற சாகச வேலையை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு ரேடியா இந்த தோசை இட்லின்னு கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம்னு தாவனாதான் ஒத்துக்கிறாங்க. முன்னாடி வீடியோ ஆரம்பிச்ச காலத்துல கண்டென்ட் கிடைக்காம இருந்தப்போ பசங்க தான் நம்ம கிட்ட இருக்காங்களே, நாம ஏன் கிஃப்ட் வீடியோ போடக்கூடாதுன்னு யோசிப்பேன். நல்ல வேலை அந்த ரிஸ்க் எல்லாம் நான் அப்ப எடுக்கல. ஏன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் 20 ரூபாவா, எங்க வீட்டுல 4 குட்டீஸ் வேற, கம்பெனியே லாஸ்ல ஓடி இருக்கோம். நல்ல வேலை தப்பிச்சேன்டா சாமி. பெருசாலாம் ஒரு கிஃப்டும் இல்ல, நம்ம சின்ன வயசுல விளையாடுற இந்த கிஃப்டும். இந்த கிஃப்ட பேக் பண்றவங்க சென்டிமெண்டா எல்லாரையும் லாக் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு எல்லா பாக்ஸ்லயும் ஒரு ஓம் டாலர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு மேல உசாராச்சே, இதோட ஓம் டாலர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. இதுல இந்த கிஃப்ட் பாக்ஸ் குப்பையை வேற பொறுக்க வச்சு விளையாடுறது என்னவோ ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். வீட்டுல ஜெல்லி செஞ்சு கொடுத்தா சாட மாட்டாங்க, கடையில மட்டும் கேட்பாங்க. இதை காலி பண்ண பெரும்பாடு பட்டேன்.